இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது இந்த சிஎன்கே ரோட்டில் இந்த தண்ணி பிரச்சனை? இது கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இருக்குது சார். 6 மாதமாக இருக்குது. போன ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சி வரைக்கும் இருக்குது. இது வந்து சேப்பாக்கம் முன்னுடைய சிஎம் தொகுதி கலைஞர் தொகுதி, இப்போ டிஎம்கே ஜே அன்பழகன் தொகுதி. இது சிஎன் ரோட்டில் 6 மாதமாக தண்ணி தானே. காலையில் ஆச்சுன்னா 8 மணிக்கு வரும், 12 மணி வரைக்கும் இருக்கும். காவலர் வந்துட்டு இருக்கும். மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது சம்மந்தப்பட்ட அதிகாரி எதனா ஆக்ஷன் எடுத்தாங்களா இதுக்கு? சிஎன் ரோட்டில் எல்லா அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்துருக்காங்க. சிஎன் ரோடு வராத தலைவர்களே இல்லைங்கிறாங்க. எல்லாம் மீட்டிங் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் தண்ணி பிரச்சனை மட்டும் யாரும் பார்க்கறது கிடையாது. இந்த கலைஞரோட கோட்டைன்றாங்களே, இந்த கோட்டை எப்படி இருக்குது? மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு? மக்களோட கருத்து என்னன்னா, சிஎம் முன்னாடி உள்ள தொகுதி சிஎம் அமைச்சர் தொகுதி, இப்போது டிஎம்கே தான் இருக்குது. இருந்தாலும் நடவடிக்கை ஒழுங்கு சுற்றம், அதாவது சுகாதாரம் முக்கியம். அதான் இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி இப்போதைய எம்எல்ஏ யாரு? ஜே அன்பழகன். அவர் எதை பற்றி எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா? இப்போ தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட இன்னும் மனு கொடுக்கல. எவ்வளோ நாளாக மனு கொடுத்துன்னு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 6 மாதமாக அது இருந்துக்கிட்டு இருக்குது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகாவது நடவடிக்கை சரியாக எடுக்கப்படும் நினைச்சோம்னா எடுக்கல. இன்னும் அம்மாவுடைய ஆட்சியில் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரணும். வந்தால் நல்லது. மக்களுடைய எதிர்பார்ப்பு அதானே? மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. அதான் ஆட்சி மாற்றம் உருவாயிருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர்? ரமேஷ். நீங்கள் இங்கே எவ்வளோ நாளாக கடை வச்சுருக்கீங்க? டீ கடை 6 வருஷமாக வச்சுருக்கோம். இந்த பிரச்சனை எத்தனை வருஷமாக இருக்குது? கிட்டத்தட்ட 6 மாதமாக இருக்குது. நன்றிண்ணா.